வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த ஹாலிடேஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் இப்போ பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா டிசம்பர் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது. அதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு பசங்களுக்குலாம் வந்து ஆனுவல் லீவ் வந்துடும். ஸோ உங்களுக்கு லாங் கேப் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஒரு 2 பேர் ட்ராவல் பண்ணணும்னா ஒரு 1 lakhல ட்ராவல் பண்ணணும், இல்லை 2 lakhல ட்ராவல் பண்ணணும், இல்லை ஒரு 3 lakhsல ட்ராவல் பண்ணணும்னா எந்த ஊர் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் தான் ஒரு அப்ராக்சிமேட் ஆகும் அப்படின்றது நம்ம இன்றைக்கி சுவாரஸ்யமாக பார்த்துடலாம். ஸோ இயர் எண்ட் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 2 பேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 5 days ஹாலிடேஸ் அப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நேபாள் 1 lakhல நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பேருக்கு வந்து நேபாளில் காத்மண்டு வந்து பொக்காராக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஃப்ளைட் காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 38,000. விசா வந்து கிடையாது. ஹோட்டல்ஸ் வந்து 20,000 ஆகும். டிரான்ஸ்போர்ட் வந்து 8,000 ஆகும். ஃபுட் வந்து 10,000 ரூபாய் ஆகும். ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் 8,000 செலவு பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து 84,000 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு 1.5லேருந்து 2 lakhs வரைக்கும் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வியட்நாம் ட்ரை பண்ணுங்கள். ஹேனால் அண்ட் ஹேலாங் பேல நீங்கள் போகலான்னு ட்ரை பண்ணலாம். ஃப்ளைட் வந்து 70,000 to 80,000, விசா 4,000 to 5,000, ஹோட்டல் 26,000, டிரான்ஸ்போர்ட் 10,000 ஆகும். ஃபுட்டு வந்து 18,000லேருந்து 22,000 ஆகும். ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் 22,000லேருந்து 28,000 வரைக்கும் செலவு பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.7 to 1.9 lakhs ஆகும். 3 lakhsல ஏதாவது பட்ஜெட் இருந்தால் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டியதே கிடையாது. துபாய் அண்ட் அபுதாபி பிளான் பண்ணலாம். ஃப்ளைட் வந்து 50,000, விசா வந்து 11,000 to 18,000, ஹோட்டல்ஸ் வந்து 48,000, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 12,000 எடுத்து வைக்கணும். ஃபுட்டுக்கு வந்து 60,000லேருந்து 75,000 எடுத்து வைக்கணும். ஆக்டிவிட்டீஸ்க்கு 60,000லேருந்து 75,000 எடுத்து வைக்கணும். ஹோட்டலுக்கு வந்து 3,000, அதாவது ஹோட்டலோட டேக்ஸுக்கு 3,000 to 4,000 ஆகும். டோட்டலாக 2.2 to 2.6 lakhs ஆகும். 5 லட்சத்தில் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா ஜப்பான் ட்ரை பண்ணுங்கள். டோக்கியோ அண்ட் ஹெல்கோன் ஃப்ளைட் வந்து 1.6 to 2.0 lakhs, விசா 2,000 to 3,000, ஹோட்டல் 8,000 ஆகும். டிரான்ஸ்போர்ட் 20,000 to 28,000 ஆகும். ஃபுட் வந்து 40,000 to 55,000 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்டிவிட்டீஸ்க்காகவே நீங்கள் எடுத்து வைக்கிறது 35,000 to 50,000, ஆவரேஜாக 3.5 to 4.6 lakhs ஆகும். பிரதர் ஒரு 10 லட்சத்தில் சரியான ஒரு ட்ரிப்புன்னு சொல்ல அப்படின்னா ஃபின்லாண்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபின்லாண்டில் ரோவனியமி அண்ட் கிளாஸ் இக்லோ இதை ட்ரை பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஒரு மஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ளைட் வந்து 1.5 to 2.0 lakhs, விசா வந்து 14,000, ஹோட்டல் வந்து 2.2 to 2.8 lakhs ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் 40,000 to 55,000 வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுட்டு வந்து 50,000 to 60,000 ஆகும். ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டுமே 1 lakh to 4 lakh ஆகும். ஸோ ஆவரேஜாக 6.8 to 7 lakhs ஆகும். இதில் எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிரதர் இதெல்லாம் நான் போகல, நான் ஒன்றும் இந்தியாவே தாண்டல, இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, இந்தியாவில் உங்களுக்கு பிடிச்ச டூரிசம் பிளேஸ் என்னன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.